ஏடா சம்பு நல்லா அப்படிட்டே இருக்கீங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மாஸ் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்துக்கிறியே அப்படின்ற, அதுவும் இந்த ஒன் ஷாட்டை தூக்கின்னு வந்துக்கிறியே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. நிறைய பேர் கேட்டுக்காக்க அதுலயும் வர ஒரு ஒரு குழந்தைன்னு சொல்லக்கூடாது, பேபி. அந்த பேபி என்ன உயிரோட கொல்லாத குறையா பயங்கரமா சண்டையை போட்டுச்சு. உனக்கு எனக்கு சண்டே ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் போயிடுச்சு. அதனாலதான் சரி நல்லா பிள்ளையா போட்டலாம். நல்ல பிள்ளை லிஸ்ட் எல்லாம் என்ன சேர்த்தவே முடியாது. ஓகே, நரகத்துக்கு தான் போறேன். போற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாமே. ஓகே, சரி. ஹெட்ஃபோன் மஸ்டா, சரியா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டச் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப நாள் ஆச்சு அது போட்டு. நான் வேணா ட்ரை பண்றேன் பின் பண்றதுக்கு. முடியலன்னா பிளேலிஸ்ட்லயாச்சும் சேர்த்துறேன்டா. ஓகே, சரியா? சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் சீன் என்ன பார்த்துருப்போம்னா உங்களுக்கு அடி ஊந்துருக்கும். ஓகேவா? டக்குன்னு தள்ளிட்டு உயிர் அங்கிள் அவ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் போட்டிருப்பாரு. நீங்க அப்படியே அவரை மறைச்சு பாக்குறீங்க. உங்களுக்கு அடி விடுறத நிறுத்திட்டு உங்க அம்மா ஐயோ இந்த தலை விதி இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி அவங்க தலையில அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காடுறாங்க கீழே. சாரி ஆண்டி அப்படின்ற மாதிரி நாங்க ஒரு சைடு நிக்கிறான். நீங்க அப்படியே உக்காந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வயான் நீ பண்றது சரியில்லை வயன், முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தானா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அங்கிள், அவன் மேல தப்பே இல்லை அங்கிள். நான் தான் சொல்லியிருக்கணும் முதல்ல அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. பட் அவளுக்கு தெரியாத அங்கிள். அது அது இன்னைக்குதான் நான் அப்படின்ற மாதிரி அவன் எப்படி சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கான். ஓ, நீங்க சார் மட்டும்தான் இப்ப லவ் பண்றீங்க அப்படிதான் உங்க அப்பா கேக்குறாரு. அப்படிதான் நினைக்கிறேன் அங்கிள். இல்ல வேணும் என்ன அப்படின்ற மாதிரி உங்களை பாக்குறாரு. நீங்க கம்முனு பேச திருப்பிக்கிறீங்க. உங்களுக்கு சமகம் மேல பேச திருப்பிக்கிறீங்க. நீ லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கேக்குறாரு. நீங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா எந்திரிச்சு அடிக்க வராங்க. ஆண்டி வேணாம் ஆண்டி அப்படின்ற மாதிரி தாங்க தடுக்க வரான். பிடிக்குமா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா அப்படியே அமைதியா உட்காந்துடுறாங்க. முன்னாடி அந்த பையன் ஃபேனா அப்படின்னு சொல்லான்னு வந்தேன். அவன் சரியில்லைம்மா, குடிச்சிட்டு சுத்துறான், ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் எல்லாத்தையும். அந்த இதுக்கு போயிட்டு வந்ததுல பிடிக்கல, நான் வேணா சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே சண்டை ஆயிடுச்சு, அந்த பையன் வேணாம். ஓகே அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க, அவரை பார்க்கவே இல்லை. தாங்க அவனுக்கு ஹாப்பி தான், அப்படியே ஃபேஸ்ல அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. அப்படியே அங்கிள் அவளுக்கு கல்யாணம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். ஏமா ஆனந்தப்படுறி அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. உங்க அம்மா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கேக்குறாங்க. அதுவும் அங்கிள், அது அது அன்எக்ஸ்பெக்டடா இது நடந்துச்சு அங்கிள், வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அப்படி நல்ல பிள்ளை மாதிரியே நான் ஆக்டிங் போடுறான். நீங்க நீ நல்லவன், ஒரு நேரத்துக்கு முன்னாடி இன்டர்னாதான் பண்ணேன், மேல எனக்கு கோவமே குறையாதுரா அப்படின்ற மாதிரி நீங்க மொழிச்சிட்டே நிக்கிறீங்க. சரி, உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி அப்பா அம்மா வீட்டுலதான் இருக்காங்க அப்படி இப்படிலாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். அதனால சரி ஓகே அப்படின்ட்டு சரி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காஃபி எல்லாம் குடிக்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கேக்குறாங்க. ஆண்டி நான் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரி தலையை சுஞ்சிக்கிட்டே சொல்றான். சரி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சீக்கிரம் வா, நான் அப்பாவுது என்ன ட்ரெஸ், அதான் உங்க மாமாவது என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் போப்பா. ஏன் ஆனா பண்றதே சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. நானாம்மா நீ நத்துமா அப்படின்ற மாதிரியே நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அம்மா பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி போறாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டே போறாங்க. பையன் நல்லவனாதான் தெரியுதான், அழிக்க கூட விட மாட்டேங்கிறான், பையன் பார்க்கவும் அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான். அது இல்லைங்க, சொல்றேன் பொண்ணுக்கு அப்படித்தானே. சொல்லு, நல்ல வேலையில வேற இருக்கான், கம்பெனி எல்லாம் வச்சிருக்கான், அதுக்காக இல்ல பொண்ணா பத்திரமா பாத்துக்குவான்னு நினைக்கிறேன். ரொம்பவே ப்ரொடக்டிவா, நம்மகிட்டே நம்ம அடிக்க போனாலே
ரொம்பவே தடுக்கிறான். சரி பாப்போம் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொல்றாங்க. பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப போய் ஹாலில் உட்காடுறாங்க. எங்க அம்மா வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள வந்துட்டு பெட் மேல உங்க அப்பாவோட கிளாத் நார்மலா போடுற ஒரு கிளாத்தை வந்துட்டு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுடி, ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க உங்க அம்மாவை பாக்குறீங்க, பாவம் மேனு பாக்குறீங்க. உங்க அம்மா வந்துட்டு நான்டி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படின்ற மாதிரி எட்ட மட்டும் செக் பண்றீங்க. சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு, கால் வலிக்குதுமா அப்படின்றீங்க. நடத்தணும்ல பண்ணு போ அப்படின்ற மாதிரி எங்க அம்மா வந்து அப்படியே டக்குன்னு பல்ல கட்டின்னு சொல்றாங்க. என் மேல தப்பு இல்லைன்னு சொன்னா யாருமே இந்த வீட்டுல நம்பவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கீழே சாச்சிக்கிறீங்க. எங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ற பச்சை புள்ள மாதிரி ஆக்டிங்க போடுறியா போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மா போயிடுறாங்க. நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் பையன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். அவன் டவல் மட்டும் தான் வேர் பண்ணியிருக்கான். வந்துட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே ஹாகோட ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வரான். ஓ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்களா, நீ லோயன் வேர் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு போறான். நீங்க அவனை பார்க்கவே இல்லை. அப்படியே எட்ட கீழே குமிச்சிட்டு அப்படியே பல்லு கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. மட்டும் இவனால் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம கோவமா வருது. அவனோட போன் அங்கதான் இருக்கு. அந்த போனை பாக்குறீங்க. அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. டக்குனு ரிங் வந்திருக்குமா, நீங்க அப்படியே திரும்பி பாத்துருப்பீங்க. போன் இருக்கும். வந்துட்டு அந்த போனு ரிங் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த துணியை வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சுட்டு அவன் நடந்து வரான். நீங்க உங்க கைக்கு எட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்க டக்குன்னு எடுத்து அந்த போனை பாக்குறீங்க. அது நம்பர் அது இதுன்னு எதுவுமே பார்க்கல. அப்படியே தூக்கி விசிறீங்க. செவுத்துல அடிச்சு அப்படி சும்மா 4 பீஸா போயிடுது அந்த போனு. நாங்க உங்களை பேனு பாக்குறான். போ அப்படின்னு நம்ம நீங்க ஒரு வார்த்தை தான் சொல்றீங்க. அவன் இதெல்லாம் போச்சு, புது போன் வாங்கிக்கலாம், சிம்ம மட்டும் தொலைத்துறாதம்மா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே திரும்பிட்டு அவன் மாட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறான். நீங்க எதுக்கு வச்சிருப்பீங்கன்னா இல்ல உங்க வீடியோஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதனாலதான் நீங்க அது கோவத்துல அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னுட்டு நீங்க எல்லாத்தையும் நொறுக்கி இருப்பீங்க. வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே போயிடுறான். நீங்க கட்டம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துப்பான். வந்துட்டு பேபி மே எல்பியோ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி நிக்கிறான். நீங்க அவனை பார்க்கவே இல்லை. கீழே குமிஞ்சிட்டே இருக்கீங்க. பேபி ஐம் சாரி, பாரு பேபி எல்லாமே நல்லதுக்கு தான், இங்க பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க அப்படின்னு வந்து பாக்குறீங்க. முறைக்கிறீங்க. சொல்ல போனா செம்மையா முறைக்கிறீங்க. வந்துட்டு மோரிரா நீ பண்ணது ரொம்ப தப்புடா. இப்போ எப்படி இவ்வளவு சமாளி வரும், சமாளிச்சுலாம். கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். நீ வேற லெவல் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவனே அப்படியே காலை தூக்கி விட்டு வா பேபி நான் ரெஸ்ட் ரூம் கிட்ட இட்டு போய் விடுறேன். நீ வந்துட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடுவேன். வேணா ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்றான். நீங்க அப்படியே அவனுக்கு திருப்பியும் முறைக்கிறீங்க. வந்துட்டு ஹெல்ப்லாம் தேவையில்ல, ஃப்ரெஷ்ஷப்லாம் வேணாம், நான் கூட்டிட்டு போய் உன்னை உள்ள விட்டுறேன் அப்படின்றா. நீங்க அப்படியே கம்முனே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனை பிளாங்கா பாக்குறீங்க. அவனுக்கு தெரியுது எல்லாம் என்னால் தான்டா அப்படின்னுட்டு. அடி வேற விழுந்திருக்குமா உங்களுக்கு. இப்பயும் எனக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரி அவன் பெட்ல உட்காடுறான். நீங்க அப்படியே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நீங்க பக்கத்துல வந்துட்டு பெட்டுக்கு பக்கத்துல இது இருக்குல்ல திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க டிராவ்ல. அதுக்கு மேலே திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இருந்து நிறைய திங்ஸ் எடுத்து அவங்க மேலே போறீங்க. மோஸ்ட்லி அது வந்துட்டு இந்த பென்னு பென்சில் அந்த மாதிரிதான் வச்சிருப்பீங்க அங்க பக்கத்துல. அதெல்லாம் தூக்கி விசிறீங்க. அவங்கள வலிதுரி குத்துதுரி ஏய் அப்படின்ற மாதிரி வாங்கி அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ச் வேற பிடிக்கிறான். நிறைய தான் அவன் மேலேயே விழுது. போ போ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. குட் நைட்டு ரெஸ்ட் ரூம்ல விட்டு போறேன் பேபி அப்படின்ற மாதிரி நீங்க அடிக்கடிக்கா அவங்கள தூக்கிடுறான். நீங்க அப்படியே கம்முனே ஆயிடுறீங்க. நீங்க எதுவுமே சொல்ல கம்முனே இருக்கீங்க. அவன் அப்படியே தூக்கிட்டு போறான். கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அவன் சாரி பேபி உனக்கு ப்ளீட் ஆகுதா என்ன
அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஃபேஸே திருப்பிடுங்க, உங்களுக்கு டக்குன்னு கண்ணெல்லாம் கலங்குது. அவன் வந்துட்டு இட்ஸ் ஓகே பேபி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் கம்முனே இருக்கீங்க. உங்களை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே விட்டுறான். நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உனக்கு இந்த பேட்லாம் இருக்குல்ல இங்கே, இல்லை வெளியே என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க பேபி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அதெல்லாம் ஒன்று வேணாம் போ அப்படின்றீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே வெளியே போகிறான். பேபி குளிச்சுட்டு கூப்பிட்டு நான் வெளியே இருக்கேன், நீங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். நீங்க லோபன் கதை சாத்திடுறீங்க. அவனுக்கு அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி ஆயிடுது. சோசிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பெட்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் போனையே வேடிக்கை பார்க்குறான். போன் சுக்குனரா போயிடுச்சு. யாராக போன் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு அவன் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அதில் சிம் இருக்கும் இல்லையா, அந்த சிம் எடுத்து உங்க போன் அங்கதான் இருக்கும், அதில் வந்துட்டு டக்குன்னு அதில் போட்டுட்டு நம்பர் வேற யார் நம்பரும் தெரியாது, அவங்க அப்பா நம்பர் மட்டும் தான் தெரியும். டக்குன்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். விட்டு அவன் பண்ண சொல்லியிருக்க மாட்டான். இந்த மாதிரி பண்ணோம், அது மாதிரி ஆயிடுச்சு, அவங்க அப்பா வந்துட்டாங்க, சிக்கிக்கிட்டோம், அவர் உங்ககிட்ட பேசணுமா இப்போ இல்லை, ஆனா சொல்லிடுறேன் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே அப்படின்ற மாதிரி ரேண்டமா சொல்றான். அவங்க அப்பா வந்துட்டு டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிற அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அவன் வந்துட்டு கம்முன நந்துச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அங்க நம்ம பையனோட அதுலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் அதில் இருக்க நம்பர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. அதில் வந்துட்டு உங்களோட செக்ரட்டரி நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, முன்னாடி இருந்தவங்க அவங்க நம்பர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் பெருசா எதுவும் இல்லை, வந்துட்டு யூடியூப் போயிட்டு ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கான். நான் பண்ணினீங்க எல்லாம் அப்படின்ட்டு சும்மா ரேண்டமா ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ரேண்டமா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல டோர் நாக்க ஒரு சவுண்ட் கேக்குது. அவன் போயிட்டு அது பாத்ரூம் டோர் நாக் ஆகுது, ஓகேவா. அவன் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணா நீங்க நிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு டவல் வேர் பண்ணிருக்கீங்க, உள்ள டவல்லாம் இருக்கும், டவல் வேர் பண்ணிருக்கீங்க. பெப்பி அப்படின்றான். நீங்க அப்படியே நிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை கேரி பண்ணி தூக்கிட்டு போயிட்டு வார்ட்ரோப் கிட்ட நிக்க வச்சுட்டு ஒரு சேர் எடுத்து போட்டுட்டு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இங்கே அமைதியாக உட்காருங்க. அவன் அப்படியே ரேண்டமாக ஒரு நைட்டி மாதிரி இன்னர்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு நைட்டி எடுத்து வைக்கிறான். நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் போட்டு விடட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைகிறீங்க. வந்துட்டு பேபி நான் போடலை, நீ போட்டுக்கோ, இன்னும் போட்டுட்டு கூப்பிட்டு என்ன நான் பெட்ல தெரிஞ்சு உட்காந்துட்டா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அவனை திரும்பியுமே மாறிக்கிறீங்க. அவன் வந்துட்டு இல்லை நான் வெளியே போகிறேன், வெளியே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், நீ எனக்கு கால் பண்ணு, நீ ஒன்று வேற ஒருக்கிட்டா, நீ என்னை கூப்பிட்டு நான் அந்த ஊருக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். நீங்க அமைதியா இருக்கீங்க. அவன் வந்துட்டு ஓகேன்னு நினைக்கிறேன், பாய் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க போரில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு போறான். நீங்க வந்துட்டு அப்படியே அவனை அப்படியே போறவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. போனெல்லாம் நொறுங்கிறதுலாம் எடுத்து ஓரமா வச்சிருக்கான். நீங்க வந்துட்டு பார்த்துட்டு டக்குனு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பொறுமையா எடுத்து போடுறீங்க. உங்களால இன்னும் போடவே முடியல கீழே. ஆனா இப்ப பிளட் வரதெல்லாம் நின்றுச்சு, ஓகேவா. இப்போ வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இப்போ எதுவுமே சொல்ல இப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க. ஒரு 10 minutes இருக்கும். அவனுக்கே வந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் சத்தமே போட மாட்டேங்கிறான், மைக்கே போட்டு ஊந்துட்டாளா என்ன அப்படின்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. வந்துட்டு பேபி ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரான். நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. உனக்கு ஓகே தானே, நம்ம கீழே போலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டே வரான். நீங்க அமைதியா இருக்கீங்க. நான் வந்துட்டு போலான்னு சொல்ல, இல்ல என்ன ஊனாச்சு தலையை மட்டும் ஆட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
நீங்கள் அப்படியே ஹெட்டை வந்துட்டு ஷேக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுறீங்க. அவன் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் அவன் ஃபேஸே பார்க்கல, முறைச்சிட்டே இருக்கீங்க. அவன் வந்துட்டு சாரி பேபி அப்படின்னுட்டு கீழே இறங்கி போகிறான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அங்கங்கே இருக்கும், நல்லா வந்துட்டு எடுத்து வச்சிருப்பான். எடுத்து வச்சுட்டு இப்போ கீழே வந்துட்டு கோட்லாம் கழட்டி போட்டிருப்பான் இல்லையா, அந்த கோட்லாம் எடுத்து உங்க அம்மா தான் எடுத்து ஓரமா வச்சிருக்காங்க. நீங்க வரத அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்ப்ரேஸ்மெண்டா இருக்கு, பட் இருந்தாலும் நீங்க அமைதியா இருக்கீங்க. அவங்களையும் பார்க்கல, நீங்க அப்படியே ரேண்டமா ஃபேஸ் திருப்பி இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க. உங்க அம்மா வந்துட்டு பாப்பா என்ன காலையினா வலிக்குதா என்ன அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்துட்டு கேக்குறாங்க. ஆமா ஆண்டி கால் வலிக்குதான், நான் தான் ஓவரா ரியாக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஆகோட சொல்லிட்டு வந்து சோஃபால உட்காடுறான். உங்களையும் அப்படியே வந்துட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறான். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஆகோட ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறான். வி ஆர் ஓகே, உங்க பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்தா நான் பேசலாமே அப்படின்னு. இல்லை அவங்க ஆன் த வே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க உங்க பேரண்ட்ஸ்லாம். நான் ஃபோன் பண்ணி இப்போதான் சொன்னேன், என் ஃபோனை அவன் உடச்சிட்டா, நான் அவன் ஃபோனில் போட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு கால் வருது. அவங்க நீங்கள் அப்படியே தாங்க பார்க்குறீங்க, உங்கள் ஃபோன் தானே அவங்க கையில் இருக்கு. அவன் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஹலோப்பா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பேசுகிறான். ஓ செகண்ட் கட் பண்ணுங்க, அங்கே ஒரு ரூம் அதான் என்னோட கார் நிற்கிது பாருங்க, அதே வீடு தான் வாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். வந்தோடனே ஹாய் வெல்கம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூப்பிடுறாங்க. வியர்டா இருக்கு உங்களுக்கு, நீங்க எதுவுமே பேசலாம், அமைதியா இருக்கீங்க. உங்க அதான் இப்போ தயங்கோட அம்மா வந்துட்டு தயங்கிட்டு வந்துட்டு டேய் இருக்கு எட்டே தாலி உட்காரான், நான் வேலை பார்க்குற பத்தியா நீ அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் சைலண்டா கேட்குறாங்க. அம்மா சரிம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம். தள்ளி உட்காரு என் மருமகளை விட்டு அப்படின்ற மாதிரி எங்க அம்மா கொஞ்சம் மூஞ்சி காட்டுறாங்க. அவங்க அம்மா நீங்க வந்துட்டு அப்படியே சிரிப்பு வருது உங்களுக்கு டக்குன்னு அவங்க ரியாக்ஷன் பண்றது. நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. அவங்க வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு ஏமா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கேக்குறாங்க. ஹலோ ஆண்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்வீங்க. ஏமா அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே எல்லாம் உங்க பையன் பண்ணது தான், அது இட்ஸ் ஓகே ஆண்டி ஐம் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. நான் உன்னை பார்த்துருக்கேன், பட் உன்னை பேசினது இல்லை, எப்படி இருக்கன்னு. ஓகே எனக்கு உன்னை பிடிக்கும், ஓகேவா, நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாத, நான் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு குட் வைப் அப்படின்ற மாதிரி தான், நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பயமாவும் இருக்கு, ஓகேன்ற மாதிரி இருக்கு, ஏதோ மாதிரி இருக்கு. மா நான் பாத்துக்குவேம்மா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீ மூடு, நீ என்ன பண்றன்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு அவங்க பேசுறதே சிரிப்பு தான் வருது. அவங்க அப்பா வந்துட்டு ஏன்டி எப்பத்தாலும் பிள்ளைய திட்டிகிட்டே இருக்கிற, தங்கப்பிள்ளை பாரு என்ன மாதிரியே பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி சீக்ஸ் பிஞ்ச் பண்ணி கிஸ் பண்றாங்க. தேங்க்யூப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அவங்க அம்மா வந்துட்டு குறைச்சல் இதுக்கு ஒன்னும் குறைச்சலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒரு டீம்மா இனிமேட்டுக்கு அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாங்க. அது மாதிரி ஓகே ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் போகுது. இப்போ வந்துட்டு டே ஸ்கிப் ஆகுதுரா. அதே 1 மந்த் கழிச்சு உங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகுது. நீங்க இன்னும் வரைக்கும் தயங்கிட்ட பேசினதே இல்லை. உங்களை டேட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான், உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும், நிறைய பேசிட்டே இருப்பான், ஆஃபீஸ்லயும் பேசுவான், எல்லாருக்கும் சொல்லியிருப்பான், எல்லாருமே பேனை பார்த்துருப்பாங்க என்னடா அது அப்படின்னுட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அவங்க கிட்ட கேட்கறவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்துட்டு கம்முன்னு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தாங்க. டயங்கிட்ட சுத்தமாவே பேசுறதே விட்டீங்க, அவனை முறைப்பீங்க, பண்றது பார்த்தா ரசிக்குவீங்க, ஆனா பட் பேச மாட்டீங்க, உங்களுக்கு அவன் மேல கோபம் இருக்கு. அதனாலதான் இந்த 1 மந்த் நீங்க பேசாம இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்ககிட்ட கேட்டிருப்பான், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிருமா, நம்ம இதோட நிறுத்திக்கலாம்,
கல்யாணமே வேணானாலும் ஓகே தான், உன் ஹாப்பினஸ் தான் எனக்கு ஹாப்பினஸ்ஸு, நான் உன் நினப்பிலேயே கூட வாழ்ந்துருவேன், நீ இப்படி மட்டும் திருப்பிட்டு இருக்காதம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட ரொம்பவே பேசியிருப்பான். நீங்க அப்பயுமே அவனுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருப்பீங்க. அவன் வந்துட்டு உங்க அப்பா அம்மாட்டையும் அதை பத்தி பேசியிருப்பான், அவள் என்கிட்ட பேசுறதே இல்லை, ஒரு சின்ன தகராறு தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இன்ன வரைக்குமே உங்க ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்குலாம் அந்த விஷயம் தெரியாது, ஓகேவா? அவ சும்மா அப்படிதான், ஏன்னா ஒரு பிரச்சனைனா கூச்சுக்குவா, கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாப்பா, இங்க எப்படியாவும் மேரேஜ் ஆன பிறகு சரியாயிடுவா, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி எல்லாம் பூஸ்டப் பண்ணிருப்பாங்க தயாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இப்ப மேரேஜும் ஆயிடுச்சு, கல்யாணமும் ஆயிட்டுக்கோங்க 2 பேர்த்துக்கும். இப்போ காலைல 2 பேரும் போயிட்டு இருக்கீங்க, என்னால நம்பவே முடியல. ஏன் நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் வைஸ் நம்ம கம்பெனில வந்து சேரும்போது உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கே லவ் இஸ் ஃபோர் சைட் மாதிரி உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அப்பவே உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அவ்வளோ பிரச்சனை ஆகி ஆனா இருக்காது, ஆனா பட் இது எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இனிமேட்டுக்கு நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேபி பெற்றுக்கணும், 5 பேபி பெற்றுக்கிறோம், அதுக்கு நிறைய நேம் வைக்கணும். அப்புறம் வீடு வந்துட்டு நம்ம புது வீடு, அந்த வீட்டுல உனக்கு பிடிச்சதாவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம், ஓகேவா? உனக்கு பிடிச்ச மாதிரிதான் எல்லாமே, நீதான் எனக்கு எல்லாமே, நீ குயின் மாறிடி எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டே வரான். அவன் பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் ரியாக்ஷனை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நீங்க. கொஞ்சம் இந்த மாதிரிதான் ஒரு மாதிரி சோகமா ஆயிட்டீங்கன்னா, ஒரு மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயமோ இல்ல உங்களுக்கு வந்துட்டு ஆங்கிரி ஆகிற மாதிரி ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. நீங்க அதை யோசிச்சுட்டே இருப்பீங்க, அதனாலதான் அவன்கிட்ட பேசாம இருக்கீங்க. கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. நீங்க அப்படியே அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கார் போயிட்டு நிக்கிது. அவனுக்கு தெரியும் உங்ககிட்ட பேசுறது வந்துட்டு கிட்ட பேசுற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. இந்த 1 மந்த்ல நல்லா பழகிடுச்சு. நீங்க ரிப்ளையே பண்ணனாலும் அவன் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பான், அதான் அவனுக்கு வேலையை. வந்துட்டு காரை ஓபன் பண்ணிட்டு நில்லு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு வரான். நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க, சொல்றானே அப்படின்னுட்டு சொல்ற பேச்செல்லாம் கேட்பீங்க, ஆனா பட் நோ ரியாக்ஷன். அந்த மாதிரி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு கைப்பிடிச்சு கீழே கார்ல இருந்து இறங்குறீங்க. இறங்குன உடனே அவன் டக்குன்னு உங்களை அப்ப தூக்குறான். நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க, அப்படியே தூக்கிட்டு போறான். நீங்க வந்துட்டு அவனோட நெக் சுத்தி நீங்க ஹேண்ட்லாம் போட்டுக்கீங்க. உங்க சிக்ஸ்ல வந்துட்டு அழுத்தமா ஒரு பிக் தந்துட்டு சாரி அப்படின்றான், ஏன்னா கிஸ் பண்ணிட்டான். அதனால சாரி பட் ஐ நெவர் லீவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ லவ் யூ ஸோ மச், நம்ம நியூ ஹவுஸ்க்கு நம்ம இப்படிதான் போறோம் அப்படின்ற மாதிரி உங்களை கண்ணை பார்த்து சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறான். உங்க கண்ணை பார்த்தாவன் உங்க லிப்ஸை பார்க்கவே இல்லை. நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிருப்பீங்க, அந்த இடத்துல அவனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இப்போ அப்படியே வந்துட்டு அவங்களை வந்துட்டு அந்த நியூ ஹவுஸ்குள்ள கூட்டிட்டு போறான். உங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி இருக்கு, ஏன்னா வந்திருப்பாங்க பின்னாடி கார்ல. வந்துட்டு அவங்க முன்னாடி போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க உள்ள வந்த உடனே சில ஃபார்மாலிட்டி அதெல்லாம் பண்ணிட்டு ஓகே ஹாப்பியா இருங்க, எங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு, சரி சீக்கிரம் பேபிஸ் எல்லாம் பெத்து குத்துருமா அப்படின்ற மாதிரி உங்க அத்தை அவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க. தயங்கோட அம்மா உங்க அம்மா வந்துட்டு அவளா பெப்பா நீங்க வாங்க அவங்க விட்டாதானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. நாங்க வந்துட்டு அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல ஐயோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறோம். இப்போ நீங்க அப்படியே வந்துட்டு பெட்ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிடுறீங்க. வேற ரூம்ல ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு பசிக்குது, வந்துட்டு போயிட்டு பேன் கேக் செய்யலாமா அப்படின்னு இந்த மாதிரி அவன் செஞ்சுட்டு இருக்கான். நீங்க அப்படியே வந்துட்டு பாக்குறீங்க கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு. பேன் கேக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி சாங்ல ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு குக் பண்ணுவாங்கல்ல, அவன் ஏதோ சிங் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஹால் வரைக்கும் கேக்குது, சிரிப்பா வருது. நீங்க அங்க இருந்து ஐயோ தங்கமே
உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு உன் மேலே ஒரு கண்ணு தான். பட் இருந்தாலும் நீ எனக்கு சிஓவா போயிட்ட. அப்பா அம்மாவும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. நானும் எவ்வளோ நாள் தான் உன்ட்டு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த ஆஃபீஸ்க்கே தெரியும் உங்களுக்கு என் மேலே ஒரு கண்ணுன்னு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் ஜஸ்ட் லைக் தட்னு விட்டேன். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ரொம்ப பயந்துட்டேன் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு. நீ அதில் ஒரு வார்த்தை சொன்னல, இதோட முடிச்சுக்கலாம் இந்த ஒரு நைட்டோட, நீ உன் லைஃப்பை பாரு, நீ நான் என் லைஃப்பை பார்க்குறேன், ஒரு டைம் நான் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ரொம்பவே நான் உடஞ்சிட்டேன். லைஃப் லாங் நீ என் கூட வேணும்னு தான் நான் யோசித்தேன். நீ சொல்லும் போது டக்குன்னு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. பட் நீ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீ எனக்கு பிடிச்ச பர்சன் தான். பட் இருந்தாலும் நான் அப்படி யோசிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இதெல்லாம் மனசில் யோசிக்கிறீங்க, வெளியே சொல்லலை. அவன் வந்துட்டு ஹம் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். பேபி பசிக்குதா, வெயிட் கேக் செஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனை பார்த்துட்டு திரும்பிக்கிறீங்க. அவன் வந்துட்டு டிவி பாருமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு டிவி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி டிவி ஆன் பண்ணிட்டு அவனையே திரும்பி சோஃபால இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கியூட்டா இருக்கு. அந்த கிச்சன்ல குட்டி லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த லைட்ல வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி காட் ஏஞ்சல் மாதிரி இருக்கான், அவங்களுக்கு கியூட்டா இருக்கா அப்படின்னுட்டு நீங்க அதே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் திரும்ப போல நீங்க டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு அவன் நீங்க பாக்குறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னுட்டு வந்துட்டு அப்படியே குக் பண்ணிக்கிட்டே பேபிக்கு பிடிச்ச சமையல் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நீங்க வந்துட்டு டக்குனு யாருக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. நம்ம வந்துட்டு ஏதோ ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. எட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு பேபி வா சமைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கியூட்டா பண்றான். நீங்க வந்துட்டு அப்படியே அமைதியா எழுந்து வந்துட்டு போயிட்டு ஹாலில் உட்காடுறீங்க. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு என்ன சமைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பேன் கேக்கு, கொஞ்சம் ஐஸ்கிரீம், அப்புறம் ஜூஸ் வச்சுருக்கான். வந்துட்டு பேபி எனக்கு சமையல் பண்ணுவேன். பட் இருந்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு டக்குன்னு எதுவும் பண்ண வரல. இது நியூ ஹவுஸா, நாளைக்கு தான் க்ளோசரிலாம் வாங்கணும், ஆர்டர் பண்ணணும். இவ்வளோதான் இருக்கு, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா? இன்னும் பசிச்சுதுன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், ஜூஸ் வச்சிருக்கேன், அப்புறம் கேக் வச்சிருக்கேன், நீ சாப்பிட அப்புறம் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன். நீங்க அமைதியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சொல்ல போனா அது டேஸ்டா தான் இருக்குப்பா, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவன் பேசிட்டே இருக்கான். பேபி என்னால நம்பவே முடியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். எவ்வளோ நாள் என்னோட லவ் யூடி அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அவனை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் ஹெட்டை மட்டும் செக் பண்ணீங்க. அவன் வந்துட்டு அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு நீங்க ரூம் போயிருப்பீங்க, நீங்க அம்மனு படுத்துட்டு இருப்பீங்க. அவனு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து என்ன பண்ணா துட்டுவா கொம்மனு பத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பக்கத்துல படுக்கிறான். நீங்களும் அமைதியா படுத்துக்கிறீங்க. இப்போ நீங்க அப்படியே கண்ணை மூடி ஆக்ட் பண்றீங்க தூங்குற மாதிரி. அவன் என்ன பண்றான் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துல கண்ணை மூடிடுறீங்க. வந்துட்டு பேபி அப்படின்றா. உங்களுக்கு கேக்குது, பட் நீ ரியாக்ட் பண்ணல. வந்துட்டு பேபி ஆர் யூ நீ தூங்கிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான். பொறுமையா கேக்குறான். நீங்க வந்துட்டு அப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது. ஐயோ சிரிக்காத, அவன் என்னவோ ட்ரை பண்றான் அமைதியாரு அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு பேபி ஐ மிஸ் யூ சோ மச் அப்படின்ற மாதிரி உங்களை பேக் அப் பண்றான். நீங்க வந்துட்டு உங்களுக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. அடிக்கடி உங்களை கிஸ் பண்ணுவான் அதெல்லாம் நீங்க வந்துட்டு ரொம்பவே சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த ஹக் ரொம்ப டைட்டான ஹக்லாம் வந்துட்டு நீங்க அந்த ஒரே டே தான், அன்னைக்கு அந்த ஒன் நைட் தான். அவன் அந்த அளவு இன்டிமேட்டாலாம் எதுவுமே உங்ககிட்ட வந்துட்டு பண்ணிக்கவே மாட்டான்.
கேஷுவலா தான் போயிருக்கோம் உங்க 2 பேத்துக்குள்ள. ஒரு மாதிரி லவ்வோட பண்ணிருப்பான் எதா இருந்தாலும். கிஸ், ஹக், அப்புறம் எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு உங்களை தூக்குறது, இந்த மாதிரி வேலை தான் பார்த்துருப்பான் அந்த 1 monthல. பட் இதுதான் வந்துட்டு ரொம்ப வந்து டைட்டான ஹக்கா இருந்திருக்கும். நீங்க அதை ஃபீல் பண்றீங்க. பேபி ஐம் ரியலி சாரி, நான் வேணும்னு பண்ணலம்மா, என்ன மன்னிச்சிட மாட்டியா? ஊட்டேட்டு தானே நானு. எனக்கு உன்னை நினைச்சு நைட்டெல்லாம் அழுகழுகையா வருமா? நான் பண்ண தப்பால தானே நீ யார்ட்டையுமே சரியா பேச மாட்டுற. முன்னெல்லாம் நல்லா பேசுவிய, எனக்கு நீ பேசினா ரொம்ப பிடிக்கும். யூ நோ வை? ஃபர்ஸ்ட் டே உன்கிட்ட விழுந்ததே உன்னோட பேச்சால தான். கியூட்டா அழகா பேசுவ, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த 1 month ரொம்ப மிஸ் பண்றேன் பேபி. லாஸ்டா நீ என்கிட்ட அழுதுட்டு வேணா சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. கண்ணை மூடி நீ பேசினது யோசிச்சாலே எனக்கு நீ நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்டுல வானா சார் அப்படின்ட்டு, அதேதான் பேபி எனக்கு வருது. ப்ளீஸ் எனக்கு அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்றியா? கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசு பேபி. என்னால நீ பேசுறத கேட்காம இருக்கவே முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், நீ என்கிட்ட பேச மாட்டேன்ற. அடிக்கடி ஸ்மைல் பண்ணுவ, ஐ நோ தட். பட் உன்கிட்ட வார்த்தை மற்றவங்க கிட்டலாம் நீ பேசுற, என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன்ற. உன் மேல கோவமா இருக்கப்போ ஆனா பேசாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ற மாதிரி நீ ஃபீல் பண்ண கூடாது. அத்தாத்துக்கு உன்கிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு அழுகுறான். நீங்க வந்துட்டு ஐயோ அழுகுறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அவனை அழுக விடணும் அப்படின்ற மாதிரி உங்க எண்ணம் இல்லை. நீங்க வந்துட்டு டக்குன்னு பேக் திரும்பி அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் வந்துட்டு பேபி ஆர் யூ வேக் அப் பேபி அப்படின்றான். நீங்க தூங்குற மாதிரியே ஆக்டிங் பண்றீங்க ஹக் பண்ணவனே. ஓ நீ தூக்கத்துல ஹக் பண்றியா என்ன? இட்ஸ் ஓகே, ஐ லவ் யூ, குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை டைட்டா ஹக் பண்ண மாதிரி தூங்கிடுறான். உங்களுக்கு அதுக்கப்புறம் அழுக வந்துடுது, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் அவனை அப்படின்னுட்டு. இப்போ அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 week ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த 1 week வந்துட்டு அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்களும் அதே ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றீங்க. அவங்கள வேலையை விட்டுலாம் நிக்க சொல்லல, எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க தான் செக்ரட்டரி இப்போ அவனுக்கு. அதனால வந்துட்டு அவனுக்கிட்ட வந்துட்டு ஷெட்யூல் சொல்லணும்னா வந்துட்டு நீங்க என்னது கடன்னு ஷெட்யூல் சொல்றீங்க. 8 மணிக்கு இது இருக்கு, 9 மணி இருக்கு, 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, 11 மணிக்கு வெளியே போகணும், அவ்வளவுதான் சொல்லுவீங்க. அவன் அதுக்கு மேல அதுக்கு மேல நத்திங் மோர் அப்படின்ற மாதிரிதான். நீங்க அந்த ஷெட்யூல்ஸ் மட்டும் கடன்னு சொல்லிட்டு கிளம்பி போயினே இருப்பீங்க. அவன் நிக்கவே சொன்னாலும் சரி கிளம்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த 1 week வந்துட்டு அவன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு அவன் ரொம்ப பிஸி ஆயிட்டான். உங்களை அடிக்கடி ஃப்ரீ ஆக்கி விட்டுருவான், நீ போ அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு. மற்றபடி அவனே தான் அந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்பான். உங்க ஒர்க்கையுமே அவனே தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு எண்ணமே இல்லை. அதனால நிறைய ஒர்க் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சமா இந்த ஃபைல் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துரு, அது குட்டி ஃபைலா இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு வந்துரு, மீதிலாம் நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட 4-5 ஃபைல் இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட தர மாட்டான். ஒரு ஃபைலை போட்டு குத்துருவான். நீங்க அந்த ஒரு ஃபைலை வந்துட்டு செக் பண்ணிட்டு வரதுக்குள்ள வந்துட்டு கடன் அந்த ஃபைல் ஃபுல்லா செக் பண்ணிடுவான். இல்லைன்னா நீங்க வந்துட்டு கடன் வந்துட்டு ஏன்னா ஒரு ஃபைலை தூக்கிட்டு போயிடுவீங்க செக் பண்றதுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி அவனுக்கு வந்துட்டு கஷ்டமா இருந்துச்சுன்னா வந்துட்டு 2-3 ஃபைலா இருந்துச்சுன்னா நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிருவீங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்டு இருப்பான். அந்த ப்ராஜெக்ட்ல அவன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டான், ரொம்பவே பிஸியா இருக்கான். இப்போ இந்த 1 weekல நீங்க வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கும், ஓகேவா? அந்த 1 week வந்துட்டு ஒரு 3 daysக்கு முன்னாடி அவனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்க கூட தானே இருக்கான் அப்படின்னுட்டு. நீங்க வந்துட்டு அவன்கிட்ட பேட் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க, அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான்.
அதனால உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அதிகமாவே கொடுத்துருக்க மாட்டான். நீங்க அப்படியே வந்துட்டு நீங்க ஒரு 6 o'clockலாம் உங்களை வீட்டுக்கு போக சொல்லியிருப்பான். நீங்க வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு ஒர்க் அதிகமா இருக்கு, அவன் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்றீங்க. யூ ஆல்ரைட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்லாம் இல்ல, போயிடுச்சு. நீங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு டைம் யூ நீட் மீ. ஓகே, நீ கொஞ்சம் பிஸியா இருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு போஸ்ட் எனர்ஜி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ரொம்ப எவனை ஏமாத்தாத, இன்னைக்காச்சும் வந்துட்டு கொஞ்சமா பேசுவோம், முடிஞ்சா வந்துட்டு பேசலாம், ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. அவன் இப்போ வந்துட்டு ஒரு 11 o'clock இருக்கும், அப்பதான் வந்துட்டு வீட்டுக்கு உள்ள என்ட்ராக இருப்பான். அப்படியே வந்துட்டு ஃபோன் பேசினே வருவான். வரேன், எனக்கு ஒரு 1 hour ஆச்சு டைம் கொடுங்க, நான் இதை முடிச்சிடுறேன். எஸ் சார். ஓகே, நான் பேசுறேன் அவர்கிட்ட. மார்னிங் பார்த்துக்கலாம் மீட்டிங். ஓகே 6 o'clock. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணி திருப்பியும் டயல் பண்றான். டயல் பண்ணி ஹலோப்பா, எங்க இருக்கீங்க? அப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் ஆஃபீஸ் பக்கம் போங்கப்பா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் இது ஒரு 1 hourல வந்துடுறேன், ஒரு ஃபைல் விட்டுட்டு போயிட்டேன், அதுக்கு தான் வந்தேன், நீங்க அதுக்குள்ளே இந்த ஒரு மீட்டிங்கை போயிட்டு அட்டன் பண்ணுங்கப்பா, அதை வந்துடுறப்பா நான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வரான். நீங்க அப்படின்றீங்க. அவன் வந்துட்டு டக்குன்னு திரும்புறான். ஆனா பேசிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு புரியல. வந்துட்டு ஏன் சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நீங்க வந்துட்டு ஹெட்ட அப்படின்னு நோ சொல்ற மாதிரி ஹெட்ட செக் பண்றீங்க. அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்றதுனால நீங்க வந்துட்டு பேசல, ஓகேவா? வந்துட்டு நோ சொல்றீங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ சாப்பிடாம கூட உட்காந்துட்டு பே நீ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கூட கோவமா பேசுறான். அவனுக்கு புரியல ஏன்னா அவன் கோவமா பேசுறான் டக்குன்னு அப்படின்ற மாதிரி. எப்பயுமே உன் பின்னாடியே இருக்கணுமா? நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன், நான் உனக்கு ஒர்க் கொடுக்க கூடாதுன்னா சீக்கிரம் அனுப்பிட்டு இருக்கேன், நான் வந்து உனக்கு ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிட்டியோ ஏன் அப்படின்ற மாதிரி அவன் முறைச்சிக்கிட்டே சொல்றான். போன்ல வந்துட்டு ஏய் ஏன்டா அப்படி கத்துற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்கிறாரு. பா நீங்க போய் பாருங்கப்பா, அதை வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு, ரெட் கலர் ஃபைல் எங்க இருக்குன்னு வேற தெரியல, ஹெல்ப் பண்ண கூட மாட்டேன், நீ அப்படியே மூஞ்சி வேற திருப்பிட்டு இருக்க ஏன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு வந்து டக்குன்னு கண்ணுலாம் கலங்கிடுச்சு. அவன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ரூம் போயிட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். ரூமே வந்துட்டு இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி லைட் ஆன் பண்றான். ஃபுல்லா வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணிருப்பீங்க, அங்கங்க லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிருப்பீங்க. பெட்ல வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ்ல சாரி அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்கோம். கியூட்டா இருக்கு அந்த பிளேஸ். அதை அவன் கவனிச்சிருக்க கூட மாட்டான். போயிட்டு டேபிள் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபைல தேடிட்டுப்பா. நீங்க அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே மேல அப்ஸ்டர்ஸ் ஏறி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தேடிட்டு இருக்கான். அவன் அந்த பெட்டை கூட லுக் பண்ணிருக்க மாட்டாங்க, லைட் செட்டிங் பண்ணது கூட லுக் பண்ணிருக்க மாட்டான். அவன் அந்த டென்ஷன்ல வந்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்துட்டு தேர்ட் டிரால இருக்கு அப்படின்றீங்க. கண்ணில் தண்ணி வச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி தேர்ட் டிராவில இருந்து எடுத்துட்டு பாய் வயன் பாத்திரம் டேக் கேர் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு ஃபைல் விட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி திரும்பிட்டு அவன் அப்படியே ஒரு ரேண்டமா லுக் வர்றான். ரூமே ஒரு மாதிரி வித்தியாசமான வைப்ல இருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஆனா வந்துட்டு அதையுமே அவன் சரியா கண்டுக்க மாட்டான். அவன் வந்துட்டு பை பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். நீங்க வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ரைசன் கொடுக்குறீங்க, மட்டும் பேசுறீங்க, நீங்க அதை கூட அவனால கவனிக்க முடியல. இப்போ அவன் வந்துட்டு கிளம்பிட்டு இருப்பான். நீங்க சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, கீழே வந்து சோஃபால படுத்து தூங்கி இருப்பீங்க, சாப்பிட்டு கூட மாட்டீங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு 10 o'clock இருக்கும் மார்னிங்கே. நீங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிருக்க மாட்டீங்க. அவன் ஃபோன் பண்ணியிருப்பான், பட் நோ டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான், அதுக்கும் நோ. வந்துட்டு அவனோட அந்த மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கும், அது சக்ஸஸ் ஆயிருக்கும். அவங்க அப்பா கூட எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அவன் ஸ்ட்ரைட்டா அவன் வீட்டுக்கு தான் வரான். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசியும் சரியா பேச வேற இல்லை, நேற்று கத்தி வேற விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியே வருவான். நீங்க பேசுனது அவனுக்கு ஞாபகம் இல்லை, ரூம் எப்படி இருந்துச்சுன்னு அவன் பார்க்கல,
எதுவுமே கண்டுக்கல. இப்போ வந்துட்டு இருக்கான். 10 o'clock வீட்டுக்கு வந்துட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். நீங்க பெட்ல படுத்த மாதிரியே இருக்கீங்க. ஒயான் ஒயான் அப்படியே இந்த மாதிரி அவன் எழுப்புறான். நீங்க அமைதியாவே படுத்துட்டு இருக்கீங்க. ஒயான் வேக்கப் அப்படின்றான். நீங்க அப்படியே எழுந்திரிச்சு உட்காருங்க. சாரி பேபி, நைட்டு கத்திட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, ஒரு 5 minutes நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன், நீ சாப்பிட்டுக்க மாட்டேன், நில்லு சாப்பாடு செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் ரூம் போறான். அப்படியே ரூம் போனா ரூம் போட்டு ஓபன் பண்றான். அந்த லைட்ஸ் எதுவுமே ஆஃப் பண்ணிக்க மாட்டீங்க. அவன் இப்பதான் ரூமையே அவன் பார்த்தான். ரூம்ல அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் சுருங்கி போயிட்டு இருக்கு. ஆனா சாரி அலையில. அந்த ஒயிட் கலர் பெட்ஷீட்ல ரெட் கலர்ல அழகா சாரி அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பீங்க. அது அந்த லைட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. அவன் டக்குன்னு ரீகால் பண்றான் ஹெட்ல கை வச்சு. நீங்க அவன் போன் பேசிட்டு இருக்கும் போது தயாங்க சொல்லியிருப்பீங்க. ரூம்க்கு ரெட் கலர் ஃபைல் அப்படின்ற மாதிரி தேர்ட் ட்ரால இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. அவன் இப்பதான் யோசிக்கிறான். குடுன்னு கீழே ஓடி வரான். ஒயான் 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 அப்படின்ற மாதிரி கிட்ட உங்களை ஹக் பண்ண வரான். நீங்க டக்குன்னு அவனை புஷ் பண்ணிட்டு, என்ன ஒண்ணு நீ ஒன்னும் பேசவே தேவையில்ல அப்படின்றீங்க. உங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. பேபி சாரிடா. என்னடா டேய், பேசுனத கூட நான் கவனிக்கலையேடா, சாரிடா சாரி அப்படின்ற மாதிரி அவன் உங்களை ஹக் பண்ண வரான். And to be continued. என்னடா பெசல் பாட்டுக்கே பெசல் பாட்டா? சாரிடா, கொஞ்சம் சிச்சுவேஷன் தெரியல. முடிஞ்ச நேரத்துக்கு பெசல் பாட்டு போட ட்ரை பண்ற. பாய்டா மிஸ்.